श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 29வது ஸ்லோகம். அனந்தஸ்சாஸ்மினாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருணாம் அர்யமாஜாஸ்மி யமः संयमदामहम्. अनन्तश्चास्मि नागानां वरुणो यादसामहं पितॄणाम् अर्यमश्चास्मि யமः संयमदामहம். இந்த ஸ்லோகத்திலையும் 4 விதமான சிறப்பு நிலைகளில் தன்னுடைய அம்சங்கள் மிளர்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அதில் முதல்ல நாகானாம் நாகப்பாம்புகளுக்குள் அனந்தஹாச அஸ்மி ஆதிசேஷனாக இருக்கிறேன். யாதசாம் நீர் வாழும் உயிர்களுக்குள் அகம் வருணனாக இருக்கிறேன். பித்ருணாம் பித்திருகளுக்குள் அரியமாகவும் சம்யமதாம் தண்டித்து அடக்குபவர்கள் யமனாகவும் இருக்கிறேன். அகம் அஸ்மி அப்படின்னு சொல்கிறார். நாகப்பாம்புகளுக்குள் ஆதிசேஷனாகவும் நீர் வாழும் உயிர்களுக்குள் வருணனாகவும் பித்திருக்களுக்குள் அரியமாகவும் சம்யமதாம் தண்டித்து அடக்குபவர்களுக்குள் யமனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு யம தர்மராஜனுக்கு அந்த ஒரு நிலைமையை கொடுத்து அதில் சிறப்பாக தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்தும் பரிபாலனம் பண்ண வேண்டியவர்களை பாலித்தும் பருவது அந்த குணாதிசயங்களும் அங்கே பெருமாளுடைய அம்சம் மிளர்கின்றது அப்படின்னு சொல்கிறார். சுவாமி அங்கே தான் இருக்குதா. அதில் ஆதிசேஷன் வரும்போது பெருமாளோட அம்சம் ஆதிசேஷன்கிட்ட இருக்குதுன்றத ஒரு பொய்கை ஆழ்வாரோட ஸ்லோகத்தை ஒன்று ஒரு பாசுரம் இருக்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் அணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் அரவு. அதாவது அந்த நாகப்பாம்பு பெருமாளுக்கு என்னெல்லாம் பண்ணும்? சென்றால் குடையாம், பெருமாள் நடந்து எங்கேயான போனார்னா அவருக்கு உடனே அது குடையாக மாறுமா. அப்புறம் சரி எங்கேயான உட்காந்துக்கணும்னு சொன்னால் அதுவே நல்ல சிம்மாசனமாக மாறுமா. அடுத்தது நின்றுண்டே இருக்கார், கொஞ்சம் தூரம் நின்றுட்டு இருக்கார் அப்படின்னா அந்த நேரத்தில் மரவடி பாதரட்சையாக அது மாறுமா. நீழ்கடலுள் என்றும் மணியாம், பெருமாள் எங்கேயோ படுத்துன்னு இருக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அதுவே என்ன பண்ணும்? படுத்துக்கிறதுக்கு பயனாகும். அப்படி இல்லை பூம்பட்டாம் புல்குமணையாம் மணி விளக்காம், அது என்ன பண்ணும்னா அதுவே ஆதிசேஷன் தன்னுடைய தலை மேலே வச்சுருக்க மாணிக்க பரல் அதை காமிச்சு வெளிச்சம் கொடுக்குமா. அதனால் பெருமாளுக்கு எல்லாமாகவும் அதுவே இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் இந்த ஆதிசேஷனோட சிறப்பை பற்றி சொல்கிறார். அதே மாதிரி ராமாவதாரத்தில் லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அம்சம், கிருஷ்ணாவதாரத்தில் பலராமர் ஆதிசேஷனோட அம்சம். சில பேர் இப்போ நம்ம ஆச்சாரியர்களில் ராமானுஜர் ஆதிசேஷனோட அம்சம். அப்புறம் இன்னும் யாரெல்லாம் ஆதிசேஷனோட அம்சம்னு சொன்னால் மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனோட அம்சம். ஏன்னா பெருமாள்கிட்ட ஒரு 200 வருஷம் கொடுத்தா நான் ஜனங்களை போய் திருத்தி நல்லபடியாக ஆக்கிட்டு வரேன் அப்படின்னு ஆதிசேஷன் பெருமாள்கிட்ட பேசும்போது சொல்லியாச்சான். அதனால் முதல்ல ஆதிசேஷன் ராமானுஜர் அந்த அவதாரத்தில் ஆதிசேஷன் இருந்து 120 வருஷ காலம் இருந்து ஜனங்களுக்கு திருத்தி நல்வழிப்படுத்தி எல்லாருக்கும் ஆசை உள்ளவர்களெல்லாம் என்ன பண்ணலாம்? மோட்சம் போகிறதுக்கு வரலாம், அருகதை இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற அந்த ஒரு பெரிய கருத்தை ஜனங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி ஆதிசேஷனாக இருந்து 120 வருஷம். பாக்கி இருக்கிற 80 வருஷம் என்ன பாதியிலே வந்துவிட்டியே அப்படின்னு பெருமாள் கேட்டால் என்ன அப்படி வந்துட்டு அடுத்தது மணவாள மாமுனிகளாக அவர் ஒரு 80 வருஷம் எழுதியிருந்து ஜனங்களை நன்னா திருத்தி செம்மைப்படுத்தி எல்லாம் செய்தாச்சு. அதனால் ஆதிசேஷனோட அம்சமாக இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வருணன் சமுத்திரராஜன் 8 திக்பாலர்களில் ஒருவன். அடுத்தது அரியமான்னு சொன்னால் பித்ருக்கள் 7 வகைகள்.
அதில் வந்து கவ்யவாகன், அனலன், சோமன், யமன், அரியமா, அக்னிஸ்வாத்தா, அப்புறம் பரிஹிஷித்து என 7 பேர். இதில் கடைசி 3 பேர் இருக்காள, அரியமா, அக்னிஸ்வாத்தா, பரிஹிஷித்து, இவா 3 பேரும் அரூபிகள் எனப்படுவர். யமஹ இந்த மன்வந்தரத்தில் விவஸ்வானுடைய புத்திரராகிய வைவஸ்வதர். நல்லோர்களிடம் அறக்கருணையும் தீயோர்களிடம் மரக்கருணையும் காட்டுபவர். நச்சிகேதசுக்கு பரம கருணையுடன் இவர் ஆத்ம ஞானம் அளித்தது கட்டோபனிஷத்தில் காணப்படும். இவர் தர்மத்தை நிலைநாட்டும் லோகபாலர்களுள் ஒருவராவர். ஞானத்திலும் கர்மத்திலும் தர்மத்திலும் பக்தியிலும் சிறப்பு வாய்ந்தவர். பெருமாளுண்ட பெரிய மகா விஸ்வாசம் வச்சுருக்கவர். பெருமாளுண்ட சொல்லுவார், யம தர்மராஜா சொல்லணும்னு சொன்னால், யாரான எங்கேயான பெருமாளோட அஷ்டாட்சரத்தை தொடர்ந்து ஜபிச்சுன்னு இருக்கா, அவாத்தில் வந்து சகசரநாமம் கேட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த திக்குக்கே போகாதங்கப்பா அப்படின்னு யமபடர்களுக்கு சொல்லி வச்சுருப்பாராம். ஏன்னு சொன்னால் அந்த இதில் ஒரு முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாள். யாரெல்லாம் ஒரு விஷயத்தில் ஒரு ஆற்றுல தினமும் சகசரநாமம் 2 வேளையும் சொல்லின்னு இருக்காளோ, பெருமாளை வந்து என்ன சகசரநாமம் சொல்லி அந்த ஸ்லோகங்களை சொல்லி பெருமாளுண்ட பக்தி பண்ணுறாளோ, பக்தி பண்ணல வெறுமை தான் சொல்கிறா, வாய் தான் சொல்லுறது, அப்படியானா கூட அந்த ஒரு சொல்லின்னு இருக்கவாளோட ஒரு பங்க்தி இருக்கே, ஒரு 100 பேர் இருக்கா, ஒரு 50 பேர் ஒரு வரியில் உட்காண்டிருக்கா, அவள்லாம் சாப்பிட போகிறா, இல்லை அவள்லாம் உட்காந்து ஸ்லோகம் சொல்ல போகிறாருன்னா, இதுபோல் தொடர்ந்து சகசரநாமம் சொல்லின்னு இருக்கிற அந்த பங்கியில் இருக்கிறவாளுக்கு, அந்த வரிசையில் இருக்கிறவாளுக்கு அவனுக்கு என்ன பேர்? பங்கி பாவனன் அப்படின்னு பேர். ஒரு அந்த வரிசையில் உட்காண்டிருக்குவாள்ல நிறைய பேர் ரொம்ப சாதாரணப்பட்டவா, அவள் சகசரநாமம் கூட சொல்கிறதில்ல பெருமாளுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பங்கியில் இருக்கிற 20 பேர் 30 பேர் இருக்கிற ஒரு பங்கியில் இது மாதிரி 2 வேளையும் சகசரநாமம் சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த வரியில் ஒருத்தர் உட்காண்டிருந்தா கூட அந்த பங்கியே பாவனமாயிடுமா. அந்த பங்கியில் இருக்கிறவளை யாரையுமே யமதர்மராஜா அவளோட வந்து சகவாசம் பண்ணிட்டு அவள் ஊருக்கு கூட்டின்னு போக மாட்டாராம். அதனால் சகசரநாமம் சொல்லவனுக்கு என்ன பேர்? பங்கி பாவனன் அப்படின்னு பேர். இதெல்லாம் பெரியவா சொல்லுவா. யமதர்மராஜனாக இருந்தால் கூட அவனும் பெருமாளோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பன். அதனால் பெருமாளோட கட்டுப்பாட்டில் நாம் இருந்துட்டா நம்ம ஜோலிக்கே அவன் வரமாட்டான் அப்படின்னு ஆச்சாரிய சாய்ச்சாகும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் தன்னை பற்றி இன்னும் என்னெல்லாம் சொல்லிக்கிறாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.